திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல அறச்சிந்தனையோடு துயில் எழுங்கள். அறச்சிந்தனை அது என்ன? அறச்சிந்தனை நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறுவதுதான் அறச்சிந்தனை. நல்ல சிந்தனை. விடியற் காலையில் எழுந்ததுமே நீங்கள் சொல்ல வேண்டியது நமச்சிவாய. அப்படி நீங்கள் சொல்லுவதற்கு நினைத்தால்தான் சொல்ல முடியும், சொல்லியது செய்யலாம். எனவே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். சொல்லி பாருங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திரு அரிசிற்கரை புத்தூரை நாம் காணலாம். நேற்று அரிசிற்கரை புத்தூர் பார்த்தோம் 2ஆம் திருமுறையில். இது பழையாறை வடதளியிலிருந்து அப்படியே திருவானைக்கா போயிட்டுருக்கிறார் சுவாமி அப்பர் பெருமான். அப்படி பொன்னியினுடைய 2 மருங்கிலும் உள்ள தலங்களையெல்லாம் பாடினார். அப்படி பாடி பரவியவர்களே ஒன்றுதான் இந்த அரிசிற்கரை புத்தூர். அம்மை சிவாம்பிகை, சௌந்தரநாயகி, அழகம்மை, சுவாமி படிக்காசு வைத்த பரமர் சொர்ணபுரீஸ்வரர், படிக்காசினை நாள்தோறும் பெற்றவர் புகழ்த்துணை நாயனார். புகழ்த்துணை நாயனார். திருச்சிற்றம்பலம். அம்மா லட்சுமி அம்மா புகழ்த்துணை நாயனார். திருச்சிற்றம்பலம். 5ஆம் திருமுறை 61 பதிகம் 4வது பாடல். வேதனை மிகு வீணையில் மேவிய கீதனை கிளரும் நரும் கொன்றையம், போதனை புனல் சூழ்ந்த புத்தூரனை நாதனை நினைந்து என் மனம் நையுமே. வேதங்கள் ஓதுபவனை, வேதனை என்ன? வேதனைன்னா நீங்கள் துன்பம் பொருள் இல்லை. வேதத்தை ஓதுபவன், வேதங்கள் ஓதுபவனாகிய சிவபெருமானை வீணையிலே மிகுகின்ற கீதங்கள் உடையவன் அவன். மனம் வீசுகின்ற கொன்றை மலர், அந்த கொன்றையாகிய அழகிய போதினை அணிந்தவன் அவன். கொன்றையாண்டி அரிசில் புனல் சூழ்ந்த புத்தூரிலே உள்ள நாதன். என் மனம் நினைந்து நினைந்து நெகிழ்கிறது. என் மனம் நினைந்து நினைந்து நெகிழ்கிறது. என் மனம் நையுமே என்கிறார். வேதனை வேதன் உங்களுடைய வடிவாய் உள்ளவன், வேதங்களிலே அருளி செய்தவன் பொருள். வீணையிலே மேவிய கீதன், வீணையிலே பொருந்தியுள்ள இசை வடிவானவன். பெருமான் இசை வடிவானவர். நறுண்ண மனங்கமழுகின்றேன். கொன்றையம் போதனை, கொன்றை மலர் அணிந்தவனை
என்று பொருள். நீர்வளம் நிலவளம் சூழ்ந்த ஊர் அரிசிற்கரைப்புத்தூர். எனவே அடியார்களே, அன்பர்களே, வாங்கள் அனைவரும் திரு அரிசிற்கரைப்புத்தூர் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கலந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.